வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இந்த வாரம் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் ஒவ்வொரு நாளையும் கவனமாக பார்த்து உங்கள் மனநிலையை, வேலை, காதல், ஆரோக்கியம், நிதி மற்றும் அதிர்ஷ்ட நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று இப்போது சொல்லிக் கொள்கிறேன். முதலில் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த எண் மற்றும் நிறம் உங்கள் முடிவுகளை எளிதாக்கும், உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவும். திங்கட்கிழமை ஜூலை 6 இந்த வாரத்தின் தொடக்கம். உங்கள் மனம் புதிய எண்ணங்களை ஏற்க தயாராக இருக்கும். வேலையிடத்தில் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள். ஏனெனில் உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும். கூட்டங்களில் நீங்கள் முன்மொழியும் யோசனைகள் அனைவராலும் பாராட்டப்படும். காதல் தொடர்பில் நீங்கள் தனியாக இருந்தால் புதியவரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் உங்கள் உணர்வுகளை மெதுவாக வெளிப்படுத்துங்கள், இதனால் எதிர்காலம் உறுதியாக இருக்கும். ஆரோக்கியம் பார்வையில் இந்த நாள் அதிக நீர்ப்பானம் குடிக்கவும், சத்தான காலை உணவு எடுக்கவும், இதனால் உடல் சக்தி அதிகரிக்கும். நிதி விஷயங்களில் சிறிய முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் பெரிய அளவிலான செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஜூலை 7 வேலை இடத்தில் சில சவால்கள் தோன்றலாம், ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்தும் திறன் மூலம் அவற்றை சமாளிக்கலாம். இந்த நாள் உங்கள் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழு திட்டங்களில் நீங்கள் முக்கிய பங்காற்றுவீர்கள். காதல் உறவுகளில் உங்கள் துணைவருடன் சிறிய விவாதம் ஏற்படலாம், ஆனால் அமைதியாக பேசினால் பிரச்சனை தீரும். ஆரோக்கியம் பார்வையில் இன்றைய நாள் யோகா மற்றும் தியானம் செய்ய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், இதனால் மன அழுத்தம் குறையும். நிதி பகுதியில் செலவுகளை கண்காணித்து தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். புதன்கிழமை ஜூலை 8 இந்த நாள் உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கும். வேலை இடத்தில் புதிய யோசனைகள் மற்றும் புதுமையான முறைகளை அறிமுகப்படுத்த சிறந்த நாள். காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்வுகளை தெளிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள், இதனால் உங்கள் உறவு மேலும் வலுப்பெறும். ஆரோக்கியம் பார்வையில் இன்றைய நாள் வெளியில் சூரிய ஒளியில் நடைப்பயிற்சி செய்ய சிறந்தது. இது வைட்டமின் டி அளவை அதிகரித்து மனநிலையை உயர்த்தும். நிதி பகுதியில் சிறிய லாபம் தரும் வாய்ப்புகள் தோன்றலாம், ஆனால் அவற்றை கவனமாக மதிப்பீடு செய்து தேவையானால் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். வியாழக்கிழமை ஜூலை 9 இந்த நாள் உங்கள் உடல் நலத்திற்கு ஓய்வு மற்றும் யோகா பயனுள்ளதாக இருக்கும், குறிப்பாக பின்புறம் மற்றும் முதுகு வலியை குறைக்க. வேலையிடத்தில் நீங்கள் சில நிர்வாக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும், அதனால் திட்டமிடல் மற்றும் முன்னுரிமை கொடுப்பது முக்கியம். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் ஒன்றாக ஓய்வு நேரத்தை கழிக்கலாம், இது உங்கள் உறவை மேலும் நெருக்கமாக்கும். நிதி பகுதியில் இந்த நாளில் பெரிய செலவுகள் வேண்டாம், சிறிய சேமிப்பு திட்டங்களை தொடங்குவது நல்லது. வெள்ளிக்கிழமை ஜூலை 10 வேலை இடத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழு திட்டங்கள் வெற்றி பெறும், உங்கள் தலைமை திறன் வெளிப்படும், இதனால் மேலாளர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த நாள் உங்கள் துணையுடன் சிறப்பு நிகழ்வுகளை திட்டமிட சிறந்தது. இரவு உணவு அல்லது சிறிய பயணம் உங்கள் உறவை புத்துணர்ச்சி பெறச் செய்யும். ஆரோக்கியம் பார்வையில் இன்றைய நாள் உடல் நலத்திற்கு அதிக புரதம் கொண்ட உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், இது உடல் சக்தியை அதிகரிக்கும். நிதி பகுதியில் இந்த நாளில் சிறிய லாபம் தரும் வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அதிக அபாயம் கொண்ட முதலீடுகளை தவிர்க்கவும். சனிக்கிழமை ஜூலை 11 குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள், இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். வேலை தொடர்பில் இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கும், ஆனால் நீங்கள் சில தனிப்பட்ட திட்டங்களை முன்னேற்றலாம், இதனால் உங்கள் திறமைகளை மேம்படுத்தலாம். காதல் வாழ்க்கையில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாடும் நிகழ்வுகள் உங்கள் உறவை மேலும் உறுதியாக்கும். ஆரோக்கியம் பார்வையில் இன்றைய நாள் சீரான உடற்பயிற்சி மற்றும் நீண்ட நடைப்பயிற்சி செய்ய சிறந்தது, இது உடல் எடை கட்டுப்பாட்டை உதவும். நிதி பகுதியில் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் பட்ஜெட்டை சரியாக நிர்வகித்து தேவையற்ற செலவுகளை குறைக்க முயலுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 இந்த நாள் தனிப்பட்ட இலக்குகளை மறுபரிசீலனை செய்து புதிய திட்டங்களை அமைக்க சிறந்த நாள். உங்கள் நீண்டகால இலக்குகளை மீண்டும் பார்க்கவும், அவற்றை அடைய தேவையான படிகளை திட்டமிடவும். வேலையிடத்தில் இந்த நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு, நீங்கள் முன்மொழியும் புதிய திட்டம் மேலாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் எதிர்காலம் பற்றிய உரையாடல் நடத்துங்கள், இது உங்கள் உறவை மேலும் வலுப்பெறச் செய்யும். ஆரோக்கியம் பார்வையில் இன்றைய நாள் ஓய்வு மற்றும் மனநலத்திற்கு முக்கியம். தியானம், வாசிப்பு அல்லது இசை கேட்கும் செயல்கள் உங்கள் மனதை அமைதியாக்கும்.
நிதி பகுதியில் இந்த வாரத்தின் முடிவில் உங்கள் செலவுகள் மற்றும் வருமானத்தை மீண்டும் மதிப்பீடு செய்து அடுத்த வாரத்திற்கு நிதி திட்டத்தை அமைக்கவும். இந்த வாரம் உங்கள் அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.